திருமண காரியத்தை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஆவியானவர் பின் பாயிண்டா யோசிக்க வச்சார். அன்னைக்கு தண்ணி திராட்சரசத்துல இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதை கலந்து கொடுக்கறதுல ஒன்றும் பெரிய அற்புதம் இல்லை. ஆனா வெறும் தண்ணீரை திராட்சரசமா மாத்துறது என்பதுதான் அற்புதம். அதாவது சாம்பார்ல தண்ணி ஊற்றி அதை எல்லாருக்கும் நிறைய பேர் பகிர்ந்து கொடுக்கறதுக்கும், ரசத்துல இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதை தக்காளி புழிஞ்சு விட்டு அதை நிறைய பேருக்கு கொடுக்கறதுக்கும், வெறுமே தண்ணியே சாம்பாராக மாற்றுவதற்கும் ரசமாக மாற்றுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்படிப்பட்ட பெரிய அற்புதத்தை தான் ஆண்டவர் கானா ஊரிலே செய்தார். ஏன் இந்த திருமணத்தை பற்றி நினைப்படுத்துகிறார் எனக்கு தெரியல. இந்த மாதம் அநேகருக்கு கர்த்தர் சந்தோஷமான ஒரு செய்தியை வைத்திருக்கிறார். கணவனாக மனைவியாக நான் நினைக்க போகிறேன். அவள் ஓர் உடலாக மாறப் போறான். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பான்.